சித்ரா எப்போதும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவள். அவளுடைய சிரிப்பு, கனவுகள், ஆசைகள் எல்லாம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கேள்விக்குப் பின்னால் மறைந்து போயின. அது உனக்கு சரியில்லை. அதை செய்வதால் ஏதாவது பயன் உள்ளதா? இந்த வார்த்தைகள்தான் அவளின் வாழ்க்கையை முடிவெடுத்தன. ஒரு நாள் அவள் தன் பழைய டைரியை திறந்து பார்த்தாள். அதில் எழுதியிருந்தது, ஒரு நாள் நான் எனக்காக வாழ வேண்டும். அந்த வரி அவளின் மனதை உலுக்கியது. அன்றிலிருந்து சித்ரா சிறு மாற்றங்களை தொடங்கினாள். முதலில் இல்லை என்று சொல்லக் கற்றுக்கொண்டாள். பின் மற்றவர்களின் அங்கீகாரம் இல்லாமலேயே சந்தோஷப்பட கற்றுக்கொண்டாள். கண்ணாடியில் பார்த்து முதன்முறையாக அவள் சொன்ன வார்த்தைகள், நீ போதுமானவள். அந்த நாளிலிருந்து அவளின் சிரிப்பு உண்மையானதாக மாறியது. அவளின் நடை தன்னம்பிக்கையுடன் மாறியது. ஆச்சரியம் என்னவென்றால், அவள் தன்னை நேசிக்கத் தொடங்கிய பிறகுதான் உலகமும் அவளை மதிக்கத் தொடங்கியது. சித்ரா புரிந்து கொண்ட உண்மை உண்டுதான். உன்னை நேசிப்பது சுயநலம் அல்ல, அது வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளும். நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொண்ட நாளிலிருந்துதான் உன் வாழ்க்கை உண்மையில் மலர ஆரம்பிக்கும்.